அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த போர் இஸ்ரேலுக்கும் போராளிகளுக்கும், அதாவது பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அதில் இஸ்ரேல் என்ற நாட்டை நிலைநாட்டிக் கொண்டு இன்னும் பல பகுதிகளை ஆக்கிரமித்து அகண்ட இஸ்ரேலை நோக்கி பயணம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நத்யானுவுக்கு பல பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். நேற்று அதில் ஒரு பகுதியை குறிப்பிட்டோம். இப்பொழுது இஸ்ரேலுடைய நல விரும்பிகள் இராணுவத்தில் அவருக்கு ஆலோசனைகளை வழங்குபவர்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீ மார்ச் மாசத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைத்ததை நிறுத்திவிட்டு போர் நிறுத்தத்தை உடைக்காமல் அப்படியே விட்டிருந்தால் இந்நேரம் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களும் ஹாஸ்டேஜஸும் வெளியே வந்து இருப்பார்கள். இதனால் டெல்லவீவில் நடக்கின்ற போராட்டம் ஒரு பெரிய அளவில் குறைந்திருக்கும். நமது இராணுவத்தினர் மிகவும் அதிகமாக அளிக்கப்பட்டது இந்த 2 வருடங்களில். இந்த மார்ச் 18க்கு பிறகு நடந்த போராளிகளுடைய தாக்குதல்களால் தான். அதே போல நாம் அதிகமாக ஆயுதங்களை இழந்ததும் அதில் தான். கேனிபல் டைரக்ஷன் என்று ஒன்றை நாம் கொடுக்க வேண்டி வந்தது. சரணடையாமல் இருப்பதற்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் சரணடைய சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று. அதில் நாம் பரிதாபமாக பலரை கொலை செய்ய வேண்டியது வந்தது. நாமே கொலை செய்ய வேண்டியது வந்தது. நமது இராணுவ வீரர்கள் மனநிலை இழந்து தற்கொலை செய்து கொண்டதை மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது. இப்பொழுதும் நாம் அதை குறைத்து தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் விட அதிகமாக இராணுவத்திலே இருக்கின்ற பல உண்மைகளை நாம் வெளியே சொல்லாமல் பொத்தி பொத்தி வந்தோம். ஆனால் இதையெல்லாம் விடுத்து அந்த போர் நிறுத்தத்தை நாம் அப்படியே செயலில் கொண்டு வந்திருந்தால் நமக்கு இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்காது. அதன் பிறகு ஹூத்திஸுடைய தாக்குதலால் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் எண்ணி மாளாது. ஆக இதெல்லாம் நத்யான்ஹூனுடைய தொடர் தோல்விகளாலும் நத்யான்ஹூனுடைய தொடர் சுயநலத்தாலும் நடந்தவை என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இப்பொழுது ஹிஸ்புல்லா லெபனானை மையமாக கொண்ட ஹிஸ்புல்லாவை நாம் டிசாம் பண்ணிட்டோம், அதுக்கு கையில் ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டோம் என்ற நிலை இப்பொழுது இல்லை. தெளிவாக லார்ஜானி என்ற ஈரானுடைய உச்சபட்ச பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் வந்து நீங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். லெபனானுடைய அரசு ட்ரம்புடைய ஒரு கடிதத்தை அப்படியே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஹிஸ்புல்லாவிடம் கொண்டு வந்த போது எது நடந்தாலும், இன்னொரு கர்பலாவே நடந்தாலும், லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியது வந்தாலும் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே உனக்கு கிடைத்த அந்த டெம்பரரியான தற்காலிகமான நிவாரணம் கூட இல்லை. ஹிஸ்புல்லா முழுமையாக ஆயுதத்தை பெற்றவர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரமும் தாக்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தாக்குகின்ற நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், லெபனானில் இத்தனை நாளும் போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் செய்திருக்கிறது, அதனால் நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்வார்கள். ஆகவே லெபனானில் உனக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. ஹிஸ்புல்லா இன்று உயிரோடு இருக்கிறார்கள். ஈராக்கில் இருந்தும் எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் வரலாம். உள்நாட்டில் இது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட 90,000 இஸ்ரேலியர்கள் சாதாரண குடிமக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஆக நத்யான்ஹூ தான் பதவியில் இருந்து கொள்வதற்காக இந்த யுத்தத்தை நீடிக்கும் தோறும் இஸ்ரேல் மாபெரும் இழப்புக்கு ஆளாகி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய கட்சிகள் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் சேர்ந்து நத்யான்ஹூனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று திட்டமிட்டு மிகப்பெரிய நகர்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு இந்த 2 நாட்களில் தெரியும் என்று அறியப்படுகிறது. இணைந்திருங்கள். இது போன்ற அன்றாட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.